வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியில் டெங்கு நோயுடன் 694 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். எந்தவித இறப்பும் இந்த வருடம் பதிவு செய்யப்படவில்லை. தற்போது நாட்டின் தென்பகுதியிலே ஏனைய பல மாகாணங்களிலே டெங்கு நோயின் பரம்பல் மிக தீவிரமாக காணப்படுகின்றது. எனவே கடந்த ஒரு வாரத்திலே இந்த சடுதியான அதிகரிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் உடனடியாக இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவையிலே சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இன்று வரையான காலப்பகுதியில் டெங்கு நோயுடன் 694 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். எந்தவித இறப்பும் இந்த வருடம் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த வருடமும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எந்த ஒரு இறப்புமே பதிவு செய்யப்படவில்லை. கடந்த வருடமும் இந்த வருடம் ஜூன் மாதம் இறுதி பகுதி வரை டெங்கு நோய் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு பூரணமான கட்டுப்பாட்டிலே இருந்து வந்தது. ஆனால் தற்போது நாட்டின் தென்பகுதியிலே ஏனைய பல மாகாணங்களிலே டெங்கு நோயின் பரம்பல் மிக தீவிரமாக காணப்படுகின்றது. இந்த பின்னணியிலே ஜூலை மாதம், இந்த மாதத்தின் முதல் 7 நாட்களிலே 65 நோயாளர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு சடுதியான அதிகரிப்பாகும். உண்மையிலே யாழ்ப்பாணம், இலங்கையிலே மேல் மாகாணத்திலே, குறிப்பாக கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களிலே அதிகமான டெங்கு நோயாளர்கள் தற்போது இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் தென்பகுதியிலே, குறிப்பாக மேல் மாகாணத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே, உயர்கல்வி நிறுவனங்களிலே கல்வி கற்கின்றார்கள். அதே போன்று பலர் தொழில் நிமித்தம் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து கொழும்பிலே தங்கியிருந்து தொழில் செய்து வருகின்றார்கள். அவர்கள் விடுமுறைக்கு இங்கே வருகின்ற போது இங்கே அவர்கள் பலர் இங்கே டெங்கு நோயுடன் வந்து எங்களுடைய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். எனவே தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற நாங்கள் செய்த பூச்சியியல் ஆய்வு பார்க்கின்ற போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த டெங்கு நோயை பரப்புகின்ற நுளம்புகளின் செறிவு அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே கொழும்பு அல்லது மேல் மாகாணத்திலிருந்து அல்லது ஏனைய மாகாணங்களிலிருந்து வருகின்றவர்கள் மூலம் இங்கே டெங்கு மிக தீவிரமாக பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கடந்த ஒரு வாரத்திலே இந்த சடுதியான அதிகரிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் உடனடியாக இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவையிலே சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவேதான் இன்று அரசாங்க அதிபர் தலைமையிலே யாழ்ப்பாண மாவட்ட மட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக அடுத்த கட்டமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் பிரதேச மட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் இந்த வாரம் அடுத்த வாரமும் இடம்பெற இருக்கின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக கிராம மட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டங்கள் கிராம மட்டத்திலே கூட்டப்பட்டு ஒவ்வொரு கிராம மட்டத்திலும் இந்த டெங்கு சிரமதான பணிகள், சுத்திகரிப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இன்றைய கூட்டத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டெங்கு நோய் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்தும் நோக்கோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எதிர்வரும் இந்த ஜூலை மாதம் 13, 14, 15 எதிர்வரும் திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகளில் 3 நாட்களையும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே விசேட நுளம்பு கட்டுப்பாட்டு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்களிலே சகல வீடுகள், வேலைத்தலங்கள், பாடசாலைகள், உயர்கல்வி நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், வணக்கத்தலங்கள், பொது இடங்களிலே டெங்கு நுளம்புகளை அளிக்கின்ற சுத்திகரிப்பு பணி இடம்பெற வேண்டும். இதனை கண்காணிப்பதற்காக எங்களுடைய சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள்
பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உத்தியோகத்தர்கள், முப்படையினர், போலீசார் மற்றும் இலங்கை செஞ்சிலுவை சங்க தொண்டர்கள் ஆகியோர் ஈடுபட இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வீடுகள் வேலைத்தலங்களை வந்து மேற்பார்வை செய்து உரிய முறையிலே இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்த இருக்கின்றார்கள். இதற்கு அடுத்தபடியாக பொதுமக்களுக்கு இந்த டெங்கு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு நாங்கள் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து இருக்கின்றோம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அந்த அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற வணக்கத்தலங்களிலே இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் திங்கட்கிழமை சகல அரச அலுவலகங்களிலும் தனியார் அலுவலகங்களிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி சகல பாடசாலைகளிலும் உயர்கல்வி நிறுவனங்களிலும் இந்த டெங்கு விழிப்புணர்வு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் மாகாண பணிப்பாளர், பிராந்திய சுகாதார செயல் பணிப்பாளர், சுகாதார வைத்திய அதிகாரிகள், மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் இதிலே இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். எனவே இந்த சூழ்நிலையிலே அனைவரும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே ஒருங்கிணைந்து இந்த தங்களுடைய வீடுகள், வேலைத்தலங்கள், பொது இடங்களை டெங்கு நுளம்புகள் உற்பத்தியாகாமல் சுத்திகரிப்பதன் மூலம் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிக் கொள்ள முடியும். இந்த நேரத்தில் இன்னொரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம். கடந்த வருடமும் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே எந்த ஒரு இறப்பும் ஏற்படாமல் நாங்கள் தடுத்திருக்கின்றோம். அதற்காக பாடுபட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொண்டு, கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஏற்பட்ட இறப்புகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது பொதுவாக மிக தாமதமான நிலையிலே வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்பட்ட போதுதான் இப்படிப்பட்ட இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம், இந்த காலப்பகுதியிலே காய்ச்சல் ஏற்பட்டால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பரவாயில்லை, உடனடியாக சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள். உடனடியாக சென்று தேவைப்பட்டால் வைத்திய மருத்துவமனைகளிலே அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் நாங்கள் இந்த டெங்கு நோயினாலே ஏற்படக்கூடிய இறப்புகளை நாங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த கிராம சேவை உத்தியோகத்தின் தலைமையில் அந்த கிராம மட்ட டெங்கு கூடுதலாக முட்டை அது இசைவாக்கமடை தன்னை இனப்பெருக்க செய்யறதுக்கு அந்த நுழம்புகள் இசைவாக்கமடைகிறது. இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கு இன்றையான நோய் அறிகுறிகளும் இருக்காது. 10 விதமானவர்களுக்கு தான் காய்ச்சல் இல்லை ஏதாவது நோய் அறிகுறிகள் வரும். முன்னெடுக்கப்பட வேண்டும். இது முதலாவது, இது கோஆர்டினேஷன். இரண்டாவது, நாங்கள் இப்ப இந்த நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது இரவு சென்று இந்த கூட்டத்தில் பிரகடனப்படுத்துகிறோம். அப்ப இந்த 3 நாட்கள்ல அடிக்கைகளை இங்கே இருக்கிற யாழ்ப்பாணத்தில் உடம்பு அடிக்கைகள்ல ஊடகத்தை சொல்லப்படுது. நாங்கள் எதிர்பார்க்கிறது அதே மாதிரி டிவிஷனல் லெவல் கமிட்டி மீட்டிங் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் மேக்சிமம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு முதல் எல்லா ஒரு வைரஸோடு இருக்கிற உடம்பு கடிச்சால் 90% வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.